ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஜோதிட தலைப்பு அப்படிங்கிறது தொழில். ஏன்னா தொழில் ரொம்ப முக்கியம் இல்லையா? உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்றாங்க. அப்போ ஆம்பளை பிள்ளைக்கு லட்சணம் உத்தியோகத்தில் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. சம்பாதிக்கணும். இன்றைக்கி அது பொம்பளை பிள்ளைகளுக்கும் லட்சணம் ஆயிடுச்சு. எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க. அப்போது சம்பாத்தியம் அப்படின்னு வரையில் கற்பு என்று வரும்போது அது இருவருக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு ஒரு கவிஞன் பாடியிருக்கான். அது மாதிரி சம்பாத்தியம்னு வரும்போது ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவானது தான். அப்போ பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு வரையில் இந்த ராகு கேதுவுடைய ரோல் என்ன, இதில் இந்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும், ஈவன் உத்தியோகஸ்தானமாக கூட வச்சுக்கோங்க, வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் அல்லது சொந்த தொழில் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயும் ராகு கேதுவுடைய ரோல் எப்படி ப்ளே ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது அல்லது ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது அப்படின்னாக்க நீங்கள் சட்டத்திற்கு புறம்பான தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லாமே நியூட்ரலில் ஓடுற மாதிரி அக்கௌண்ட்ஸ் இல்லாத பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்லையா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அப்படி இல்லை. நியாயமான தொழில் பண்ணுறவங்களும் அந்த ராகுவுடைய வலுவில் இருப்பாங்க, அதே மாதிரி கேதுவுடைய வலுவில் இருப்பாங்க. நேர்மையான தொழில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, நேர்மை இல்லாத தொழில் பண்ணுறவங்களும் அதில் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் அப்போ யாருக்கு இந்த ராகு கேது பாசிட்டிவாக வேலை செஞ்சு அவங்க நேர்மையான தொழிலில் இருப்பாங்க, யாருக்கு அவங்க நேர்மை இல்லாத தொழிலில் இருப்பாங்க, நம்பர் 2 பிஸ்னஸில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கிளாசிஃபிகேஷனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ஒரு செக்மெண்ட். அப்போ இன்னொன்று ராகு கேது தசைகளில் சொந்த தொழில் ஆரம்பித்தா சரியாக வருமா, அல்லது அந்த தசை நடந்ததுன்னா தொழில் உருப்படியாகாதா, அது முடிகிற வரைக்கும் வெயிட் அப்போ கேது தசைனா கூட ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணிடலாம். ராகு தசை 18 வருஷம், 18 வருஷம் கழித்து தொழில் பண்ணிக்கலாம் அல்லது வேலைக்கு போய்க்கலாம், டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்க முடியுமா? சரி, அப்போது இந்த ராகு கேதுவனுடைய ரோல் பிளே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தபடியாக ஒரு ராகு கேது தசையில் என்ன மாதிரியான தொழில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி செலக்ட் பண்ணுறது, அல்லது என்ன மாதிரியான உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது, அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். பொதுவாகவே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக ஒரு ராகு தசை பாசிட்டிவாக வேலை செய்யுமா அல்லது நெகட்டிவாக வேலை செய்யுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பேராமீட்டர் வச்சுருக்கோம், ரைட்டா? பொதுவாக முந்தி இருந்த காலங்கள்லாம் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, ராகு தசையா அது அவ்வளோதான், அது ராகு 8ல் இருக்கா, நீ ஒளிஞ்சடா கொய்யால் அவ்வளோதான் முடிஞ்சுவானு வச்சுக்க நீயே அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். அதே மாதிரி ராகு 5ல் இருக்கா, உனக்கு புள்ளையும் இல்லை குட்டியும் இல்லை, பூர்வீக சொத்தும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாக்கா ஜமீன் பரம்பரையாக இருப்பான், ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்கமியா அப்படின்னு எல்லாம் சும்மா தான் கிடக்குது, பத்தியா நான் தான் சொன்னேன்ல உனத்தையும் சும்மா தான் கிடக்கு அப்படின்ட்டுக்கிறது. அதாவது நம்ம சொல்கிறதுக்கு எங்கனையா ஒரு பக்கம் இழுத்து கொண்டு ஒட்டிடுறது அது மாதிரி. அப்படி இல்லை, அதாவது ராகு 5ல் இருந்தாலும் குழந்தை ஊட்டியெல்லாம் இருக்கிறது, இன்னும் சொல்லணும்னா ஆண் வாரிசு இருக்கிறது, அதுவும் பேர் எடுக்கக்கூடிய ஆண் வாரிசு இருக்கிறதெல்லாம் கூட உண்டு. அதே மாதிரி ராகு 8ல் நிற்கிறாரு, அதனால் பூராத்தையும் கெடுத்துப்பிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி 12ல் நிற்கிறாரு, பூரா சொத்தையும் விற்றுப்பிடுவேன் அப்படின்னு. 2ல் நிற்கிறாங்க, குடும்பம் துண்டு துண்டாக பிரிஞ்சு ஓடிடும், தனிச்ச ராகு 2ல் நின்றுச்சுன்னா அப்படின்னு நம்ம அப்படியே எடுத்துக்கிறது. அதாவது ராகு தசை மோசமான தசை, அது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கெடுத்துப்பிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிளான பாயிண்ட். அப்படி தான் நான் ஜோதிடம் படிக்கிற அறிமுகமாகிறப்ப அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் படிச்சுக்கிட்டு தானே உட்காந்துருக்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ அந்த வகையில் நம்ம அறிமுகமாகிறப்ப ஜோதிடத்துக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப இந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். அதாவது நல்ல ஸ்தானங்களில் ராகு கேதுகள்னு இருந்தால் அந்த நல்ல ஸ்தானங்களுடைய ஆதிபத்தியத்தை கெடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்கா, அப்போ கௌரவத்தை குலைக்கிறதுங்கிறது அல்லது ஆயுளை குறைக்கிறதுங்கிறது, நோய் நொடியை கொடுக்கறதுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி 5ல் இருந்தால் புத்திர வாக்கியம், 2ல் இருந்தால் குடும்பம், இதே இது 10ல் இருந்தால் தொழிலை கெடுக்கும். அதே மாதிரி 9ல் இருந்துச்சுனாக்க தகப்பனாரோட ஒத்து போகாது. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்போ எங்கே தாயா இருக்கலாம் கேது அப்படின்னாக்கா, அது கொஞ்சம் கட்டத்தை விட்டு வெளியே போய் ஒரு ஓரமானுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு போல் என்ன சொல்லலாம், 3, 6, 11ஆம் இடங்களில் ராகு கேது இருந்தால் அது யோகத்தை செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. இது ரொம்ப ஜெனரிக்கான ஒரு பாயிண்ட். எது 3, 6, 11இல் ராகு கேதுகள் இருந்தால் அது யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது. எப்படின்னா, உனக்கு காய்ச்சல் அடிக்குதா,
நீ வந்து பாராசிட்டமால் வாங்கி சாப்பிடு, ஒரு 3 வேளை சாப்பிடு அப்படின்றது இந்த கை வைத்தியம் மாதிரி. இப்போ நம்மளும் எல்லாரும் சொல்கிறோம்ல, இப்போ என்ன எனக்கே பாராசிட்டமால் தெரியுதுன்னா என்ன மெடிக்கல் டச்சில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அது மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து இந்த ராகு கேதுவுக்கு வந்து இங்கே இருந்தால் கெடுத்துப்படும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். ஆனால் எல்லாத்துக்கும் அதே மாத்திரையை கொடுத்து சரி பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த வைத்தியங்களும் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இங்கே ராகு கேதுவுக்கும் இதே மாதிரியான அடுத்த ஸ்டெப்பை நோக்கியெல்லாம் போக வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் உண்டு. இப்போது இதில் வந்து நமக்கு ஒரு குழப்பம் வரும். அப்போ ராகு கேது அப்படிங்கிறது வந்து எங்கே இருந்தாலும் கெடுக்குமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை, சரியா? அதே மாதிரி எங்கே இருந்தாலும் இப்போ 3ஆம் இடத்துலேயே 6ஆம் இடத்துலேயே ராகு கேது இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு யோகம் யா அப்படின்னாக்கா ஆமையா நான் சும்மதே இருக்கேன், 2 மாதமாக வேலை கூட இல்லை, கேது தசை ஆரம்பிச்சதுலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன, உனக்கு யோகத்தில் இருக்குது, நீ ஜோசியாரன்ட்ட மறைக்கிறியா அப்படின்னு நான் சொல்கிறது. அப்போது ஏன் ஒருத்தருக்கு வந்து யோகத்தை செய்து ஒருத்தருக்கு தோஷத்தை செய்து அப்படின்னா, அந்த ராகு கேது முதல்ல நம்ம எப்படி வேலிடேட் பண்ணிக்கணும்னா, ராகு கேது வந்து தன்னுடைய திசையில் நல்லதை செய்ய போகுது இந்த சாதகாரனுக்கு, அவன் முன்னுக்கு வந்துடுவான், அல்லது வந்து இது வந்து பின்னால் பிடிச்சி காலை வாரி விட போகுது, அல்லது விபரீத ராஜயோகத்தை செய்ய போகுது, யானை மேலே ஏற்றி விட்டு பாறை மேலே கீழே தள்ள போகுது அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக பிடிக்கணும். முதல்ல அதை பிடிச்சிடணும். எது இந்த தசை யோகம் செய்யும், இந்த தசை தோஷம் செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சிடணும். சரி, இது எப்படியா பிடிக்கிறேன், நாங்கள் நான் பிடிக்க மாட்டோம், நான் சொல்கிறேன் தெரிஞ்சத்தையும் பிடிப்போம்ல அப்படின்னாக்க இந்த டெசிஷன் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் நம்மளுடைய பல வீடியோக்களில் நம்ம சேனலில் ராகு இதை பற்றின பல வீடியோக்களில் வந்திருக்கு. அதாவது எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரியான பலன் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்குது. சரி, அப்போது இதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஒருத்தர் என் கமெண்டில் ஓட்டுந்தார், என்ன நீ சொன்னதே சொல்லிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு. அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். அதாவது அடுத்தடுத்து திருப்பி திருப்பி சொன்ன விஷயத்தையே கேட்கல, 1 2 2 2 4ன்னு 2ஆம் வாய்ப்பாடு வடிக்கல, 20 வாட்டி வடித்தா அப்போ மனசில் நிற்கணும்னு தானே வடித்தேன், அது மாதிரி மனசில் நிற்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. சரி, அப்போ கூறியது ஊறல் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த ராகு கேது தசை பாசிட்டிவா நெகட்டிவாங்கிற ஐடென்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல அதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த ராகு வந்து 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார், அல்லது கேது வந்து 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். சார், இப்போ வந்து இது பாதிக்குமா பாதிக்காதா? இது ராகு 10ல் உட்காந்துருக்கார், கேது 10ல் உட்காந்துருக்கார். இப்போ ஒரு ஐடியா வரும். இப்போ நான் இதை சொன்னதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதாவது 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஓகே, சரியா? நல்லா புரிஞ்சுக்க. 10ல் ராகு இருக்கிறது ஓகே, ஏன்னா ராக போல கொடுப்பான்னு இல்லைன்றான். பட் 10ல் கேது இருக்கப்படாது, கேதை போதெல்லாம் கெடுப்பான்னு இல்லைங்கிறான். அப்போ 10ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் நம்ம ஜெனரிக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய கான்செப்ட். அப்போ இது சரியா அப்படின்னாக்க சரியாகவும் இருக்கலாம், ஆனால் முழுமையாக சரின்னு எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்? நம்ம தான் ஜோசியத்தில் எங்கிட்ட வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம்ல, சந்தில் வந்து சிந்து வாடுறது தானே. அப்போ அந்த வகையில் இந்த 10ஆம் பாவத்தில் ராகுவோ கேதுவோ உட்காந்துருந்தா அது யோகமாகவும் இருக்கும், அசலஸ் தோஷமாகவும் இருக்கும். சரியா? ரெண்டையுமே கொடுக்கலாம். அப்போது 10ல் ராகு உட்காந்து ஒரு யோகத்தை செய்யணும்னா எப்படி இருக்கணும்? கேதுவையும் வச்சுக்கங்க சார், ராகு மட்டும் இல்லை, ராகுன்னு சொல்கிற இடத்துல கேதுவையும் எடுத்துக்கலாம். சரி, 10ல் ராகு கேது உட்காந்துருக்கு, ராகு கேது ரெண்டும் சேர்ந்து உட்காந்துருக்கான்னு கேட்டுருவாங்க. ராகு தனியாக அல்லது கேது உட்காந்துருக்கு. அப்போது இந்த ராகு கேதுக்கள் 10ஆம் இடத்துல உட்காந்தா தொழிலில் நல்லா இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஏன்னா நல்ல விஷயத்துலேருந்து போகலாம். இப்போது லக்னம், ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கிடுவோமா? இப்படி எடுத்துக்கலாம். அதாவது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். தனிச்ச நிலையில் இருக்காருன்னு கூட இருக்கட்டுமே. இப்போ இந்த கேது வந்து தன்னுடைய தசை நடக்கிறப்ப ஒன்று நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா அப்படின்னா, நல்லா இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும், அவனுக்கு யோகத்தை செய்யணும்னா, இந்த ஜாதகனுக்கு எடுத்து பண்ணோம்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதே கேள்வி. இப்போ பாருங்க, இந்த கேது வந்து 10ஆம் பாவத்தில் நிற்கிறார், சுக்கிரன் வந்து கேந்திரத்தில் நிற்கிறார். கேந்திரத்தில் நிற்கிறதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, 4வது கேந்திரத்தில் நின்னார்னா கேதுவை பார்த்துருவார், அந்த கேது அந்த சுக்கிரனையும் பார்த்துருவார். அப்போ மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்துடுது. இந்த இடத்துல இந்த சுக்கிரனும் கேதுவும் வலுவாயிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது சுக்கிரன் வலுவாகிறார், ஆஸ் வெல் அஸ் கேதுவும் வலுவாகிறார். இப்போ இந்த ஜாதகருக்கு கேது தசை கெடுக்காது. ஈவன் இந்த தனிச்ச கேது இந்த 10th ஹவுஸ் அவங்களுக்கு தொழிலில் பாதிப்பு இருக்காது. அப்போது கேது தசை நடக்கிறப்ப இந்த ஜாதகர் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம், அவர் ஜெயிச்சிருவார்.
இப்போ ஒருத்தர் சொல்லுவார், நீ சொல்றதெல்லாம் சரித்தியான், ஆனா 10ஆம் இடத்துல கேது எனக்கு தெரிஞ்சவருக்கு இருந்தது, எங்க வேண்டியவருக்கு இருந்தது, எங்க மாமனுக்கு இருந்தது, எங்க ஒண்ணு விட்ட மச்சானுக்கு இருந்தது, ஆனா அவன் தொழில ஆரம்பிச்சு சுத்தமா கூறு விட்டு போயிட்டான் தெரியுமா, கேது தசை முடியறதுக்குள்ள எம்பிட்டு காசை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அது உண்மைதான், அவங்க வந்து ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்லலை, உண்மையா சொல்லுவாங்க. அப்போ அப்படியான சூழ்நிலை யாருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்க, இதே சுக்கிரன் அப்படியே நீசமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இந்த கேது தசை இவரை வந்து ஊற வச்சு பொங்க வச்சு விட்டுரும், சரியா? அப்போ எதுல, எஸ்பெஷலி தொழில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல. சரி, இப்போ இதே அப்போ வந்து இந்த கேது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீசம் பெற்ற நிலையில நிற்கிறார். இப்போ இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மகர லக்னம் 10ல் கேது இருக்கு, வீடு கொடுத்த சுக்கிரன் நீசம் ஆயிட்டாரியா, ஆனாலும் நான் தொழில் வந்து அந்த டைம்ல ரொம்ப பிரமாதமா ஓடிச்சு, நல்ல வருமானம் வந்தது, நல்லா ஜெயிச்சாக. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்க வந்து செவ்வாய் ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க மேஷத்துல, இதே மகர லக்னம் தான். இது சித்திர நட்சத்திரங்காலில் கேது உட்கார்ந்து இருந்ததுன்னா இது அருமையான யோகம், பிரமாதமான யோகத்தை செஞ்சு இந்த கேது தசை முடிகிறப்போ மொத்தமாக கவுத்து விட்டு போயிடும். இல்லாட்டினா ஆரம்பத்தில் கேது ஆரம்பிச்சதுமே நல்லா துவைச்சு கட்டிச்சு கிழிச்சு அதுக்கப்புறம் வந்து பிற்பகுதி செகண்ட் ஹாஃப் 4 வருஷம் வரையில் அருமையான வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் அள்ளி எரிஞ்சிட்டு போயிடுவார், சொத்து சுகம் வீடு வாசல்னு. அப்போ அது எப்படி அப்படின்னாக்க, செவ்வாய் வந்து செவ்வாயுடைய காலில் தானே கேது உட்காந்துருக்காரு, சித்திர நட்சத்திரம் காலில் உட்காந்துருக்காரு, ஆனால் இவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ சம்பாத்தியத்தை பிரம்மாண்டமாக கொடுத்து இங்கே ஸ்தான பலம் இல்லைங்கிறதுனால மொத்தத்தையும் உருட்டி விட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ இது விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறத வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய தவறாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, விபரீத ராஜயோகம்னா அந்த விபரீதத்தை விட்டுறது, ப்ரீஃபிக்ஸை விட்டுட்டு சஃபிக்ஸை மட்டும் எடுத்துக்கிறது, அதாவது ராஜயோகம். ஏன் ஜாதகத்திலே, ஏன் புள்ள ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருக்காமியா அப்படின்னு. விபரீத ராஜயோகம்னா என்னன்னா, நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து தப்பு பண்ண வைக்கும், அந்த தப்பின் வழியா கம்ப்ளீட்டாக தொடச்சி எரிஞ்சிட்டு போயிடும். என்னென்ன செல்வாக்கு கொடுத்துச்சோ அதை எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். இது எப்படின்னா, போய் ஒன்னொன்னா தொட்டுக்கிட்டு இருப்பான், இவன் தொடுறதெல்லாம் பொண்ணாகும். இந்த ஒரு கதையில கூட வரும்ல, எதை தொட்டாலும் அப்படி தங்கமா மாறணும்னு வரம் கேட்டான்னு, அது மாதிரி அப்படி வரம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தொடுறதெல்லாம் பொண்ணாகும். இவர் இப்படியே தொட்டுக்கிட்டே போய் என்ன பண்ணுவார், போய் டிரான்ஸ்ஃபார்மரை தொட்டுருவார், அது தூக்கி எறிஞ்சிடும் டமால், அப்புறம் எந்திரிக்கிறதுக்கு நாள் ஆகும்னு வாங்கல, அந்த மாதிரி ஆயிரும். அப்போ அந்த கேது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும், நட்சத்திர சாரம் கொடுத்தவன் பவர்ஃபுல்லாக இருக்கான், நட்சத்திர அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் வந்து நீசம் ஆயிடுச்சு, அல்லது 6, 8, 12 போய் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த கேஸ்ல ஏன் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, டிசைடிங் அத்தாரிட்டி ஆஃப் கேது மகா திசை அப்படிங்கிறதுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, ரைட்டா? அதாவது சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருந்தா இந்த கேது தசை நல்லா இருக்கும், சுக்கிரன் செவ்வாய் நல்லா இல்லைன்னா இந்த கேது தசை கெடுத்துப்படும். அப்போ இங்கே வந்து 50% நல்லா இருக்கு, 50% நல்லா இல்லை. அப்போ இதுதான் விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகத்திலையும் ஃபர்ஸ்ட் சைக்கிளில் வந்து கஷ்டப்படுத்திட்டு செகண்ட் சைக்கிளில் வந்து யோகத்தை கொடுத்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் விபரீத ராஜயோகம் ஜெனரிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுத்து பின்னால தான் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். இப்போ பாருங்க, 10ஆம் இடத்துல கேது இருக்க ஒருத்தர் என்ன சொல்லுவார், எனக்கு கேது தசை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கோடி கோடியாக சம்பாரித்தேன், சொந்தமாக ஃபேக்ட்ரி கட்டினேன், சொந்தமாக தொழில் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் எனக்கு சக்ஸஸ், என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கேது தசை. அப்போ பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எங்கேயோ போயிட்டேன் நான், ஏறானை காவிலுரை எண்ணானை கன்றடித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்திரர் உற்பத்தி வரும், சத்தி வரும், சித்தி வரும் தான்றான். அப்போ எண்ணிய காரியம் சித்தி ஆனதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஐயா பெரிய சேஞ்ச் ஆச்சு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இந்த கேது திசை இது பாசிட்டிவ். அதே லக்னம், அதே 10ஆம் இடத்துல கேது, இங்கே கேது தசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கே இருந்தேன் தெரியுமா, கம்ப்ளீட்டாக அடிச்சு நொறுக்கி கீழே ஒன்று வந்து தரையில் தள்ளி விட்டு போயிருச்சியா. இதை யாரை நம்பினாலும் பாம்பு தசையை நம்பக்கூடாதுயா, கேது தசையா, அதுலேயும் கேது தசையாக நம்பக்கூடாது, அனுபவப்பட்டவையும் சொல்றேன் கேட்டுக்க அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் இன்னொருத்தர் பேசுவார். 2 ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கும், சரியா? இந்த 2 படத்தையும் ஒரே மாதிரி போட்டு 6 வித்தியாசங்கள் இருக்குது கண்டுபிடிங்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த 2 ஜாதகத்துக்குள்ள 900 வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை தான் கண்டுபிடிக்க தெரியணும். மற்றபடி 10ல் கேது இருந்தால் நீ நெகட்டிவான தொழில் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது சார். 10ல் கேது இருந்துச்சுன்னா
அவங்க வந்து பூஜை பொருள் வியாபாரம் பண்ணுறதுங்கிறது, மணி மாலை சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறது, பூ வியாபாரம் பண்ணுறது, அழுகும் பொருள், அழியும் பொருள், கெட்டுப்போகக்கூடிய பொருள், காய்கறி, பூ, பழம், பால், தண்ணி அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறதுங்கிறது. அதுலேயும் பால் பண்ணக்கூடாது, ஏன்னா இது பாய்சனஸ் பிளானட். அதனால் காய்கறியை விட பூ பண்ணுறதுங்கிறது நல்லா வரும். ஸோ இது மாதிரியான ஐட்டம்லாம் பண்ணலாம். அதே இது ராகு இருந்தது அப்படின்னாலும் அதே மாதிரி தான், அழுகும் பொருள், அழியும் பொருள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்போ இதில் லோ லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம வந்து பொருளாதாரத்தில் கீழே இருந்தால் லோ லெவல்னும், பொருளாதாரத்தில் நிறையா இருந்தால் ஹை லெவல்னு வச்சுருக்கோம்ல நம்ம ஒரு பேராமீட்டர். அந்த பேராமீட்டர் படி எடுத்துக்கிட்டா, ஒருத்தருக்கு வந்து ஒரு கம்மியான அளவில் யோகம் செஞ்சுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு பூ வியாபாரம் வந்து ஒரு கோயில் முன்னால் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார், அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டில் பூ வியாபாரம் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார். அதே இது இன்னும் கொஞ்சம் யோகம் கூடுதலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுது அப்படின்னா அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு ஒரு பூ வாங்கி போட்டுட்டு இருப்பார், பூ கமிஷன் மண்டி மாதிரி ஏதாவது வச்சுருப்பார். அதே இது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் அது யோகத்தை செய்யக்கூடிய அளவில் இந்த கேது உட்காந்துருக்கார் அப்படின்னாக்க ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கட்டி அந்த பூவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது, அல்லது இன்னொரு இடத்துக்கு ஸ்டோரேஜ் வேனில் போட்டு அனுப்புறதுங்கிறது, அது மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பார். இப்போ பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு படிநிலையாக மேலே வந்துட்டே இருக்கா, இல்லை ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பெரிய ராஜயோகத்தை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அவர் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு உணவுப் பொருட்களை வந்து கண்டெய்னர் ஷிப் மூலமாக எடுத்துகிட்டு போவார். அப்போ அந்த ஷிப்புக்கு ஓனராக இருப்பார், அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்ட ஃப்ரைட் ஏஜெண்டாக இருப்பார். அந்த மாதிரியான விஷயங்களில் கண்டெய்னர் ஏஜென்ட் அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து இந்த யோகத்தில் வருது. அப்போது ஒரே கிரகம் பல பேர்த்துக்கும் பல மாதிரியான படிநிலைகளில் யோகத்தை செய்யும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணிட போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும். இப்போது 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா, 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், அதில் ஒரு பாம்பு கிரகமாவது அல்லது பாவ கிரகமாவது உட்காந்துருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று உட்காந்துதுன்னா அந்த 10ஆம் இடம் வலுத்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம இதில் ஜோதிடத்தில். சரி, அப்போ 10ஆம் இடத்துல வந்து ராகுவோ கேதுவோ உட்காந்துருந்தா அது கெடுக்கிறதும் உண்டு, கொடுக்கறதும் உண்டுங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். சரியா? அதே மாதிரி நல்ல தொழில் செய்கிறதும் உண்டு, இன்னும் சொல்லணும்னா சட்டத்துக்கு புறமான தொழில் செய்கிறதுங்கிறதும் உண்டு. அப்படிங்கிற வேரியேஷனையும் நம்ம இதில் பார்த்தோம். இப்போது ஒருத்தர் வந்து ராகு தசையில் என்ன மாதிரியான தொழில் செய்கிறது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம், அல்லது கேது தசையில் என்ன மாதிரியான தொழில் அல்லது என்ன மாதிரியான உத்தியோகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படின்னா, இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டாக வந்து லக்னம் வந்து விருச்சக லக்னம் வச்சுக்கிருவோம். விருச்சக லக்னத்துக்கு இப்போ 10ல் கேது இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இது வந்து ராகு வந்து 10ல் கேது இருந்துச்சுன்னா ராகு எங்கே சார் இருக்கும், 4ஆம் இடத்துல இருக்குமா? ரைட். இப்போது இவருக்கு கேது தசையே எடுக்காட்டி என்ன ராகு தசை எடுத்துக்கிருவோமே. இந்த ராகு தசை இவருக்கு நடக்குது. இப்போ லக்னம் என்ன சார்? விருச்சக லக்னம். ராகு எங்கே இருக்கார்? மகரத்தில் இருக்கார். கேது எங்கே இருக்கிறாரு? சிம்மத்தில் இருக்கார். ரைட். இப்போ ராகு தசை நடப்பில் இருக்குது. இப்போ இவருடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? இவர் சொந்த தொழில் பண்ணுவாரா இந்த ராகு தசையில் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஜாதகன் சொந்த தொழில் பண்ணுவார். சார் அதில் ஜெயிப்பாரா மாட்டாரா அது வேற செக்மெண்ட். ஆனால் ராகு தசையில் இவர் சொந்த தொழில் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவார். எப்படிப்பா பண்ணுவார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தியரி. ராகுவுக்கு 10ஆம் இடத்தை எடுத்துங்க, தொழில் ஸ்தானம் தானே கேட்குறோம், 10ஆம் இடத்தை எடுத்துங்க. ராகுவுக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் இல்லை சார், ராகுவுக்கு 10ஆம் இடத்த அதிபதி யாரு? செவ்வாய். அவர் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். கன்ஃபார்மாக சொந்த தொழில் பண்ணுவார் இவர். அந்த சொந்த தொழிலோட ரிசல்ட்டு பாசிட்டிவாக அமையுமா நெகட்டிவாக அமையுமா அப்படிங்கிறது இந்த செவ்வாயை பொறுத்தது கிடையாது. சரியா? சொந்த தொழில் பண்ணுவார், ஆனால் அதில் ஜெயிக்கிறதுங்கிறது இந்த ராகு வந்து வெற்றிகரமான திசையா அல்லது தோல்வியை தரக்கூடிய திசையா அல்லது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய திசையாங்கிறத பார்த்தா இவர் ஆரம்பிக்கிற தொழில் எங்கே போய் நிற்கும். இவர் டவுன் பஸ்ஸில் போவார், ரூட் பஸ்ஸில் போவார், பென்ஸ் காரில் போவார், கால்நடையாகவே போவார். அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்ம அந்த இடத்துல எடுத்துடலாம். ஆனால் இவருக்கு வந்து அளப்பரிய ஞானம் இருக்கும், சொந்த தொழில் பண்ணுறதுல பெரிய ஞானம் இருக்கும். இவருடைய ஐடியாவை கேட்டு இன்னொருத்தர் தொழில் பண்ணால் கூட அவருக்கு நல்லா வந்துடும். இவருக்கு நல்லா வருமா? அது அவருடைய அந்த ராகு தான் சொல்லணும், தசை நடத்தக்கூடிய ராகு. சரி, இப்போ கேது தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே கிரக அமைப்பை வச்சுக்கிடுவோம். கேது தசை நடக்குது, அதாவது விருச்சக லக்னம், கும்பத்தில் ராகு, மகரத்தில் கேது, மேஷத்தில் செவ்வாய், சுக்கிரன் வந்து கன்னியில் நீசமாக இருக்கார். இப்போ கேது தசை நடக்குது, சிம்மத்தில் கேது உட்காந்துருக்காரா? இவர் சொந்த தொழில் பண்ணுவாரா? நிச்சயமாக கேது தசையில் சொந்த தொழில் பண்ண மாட்டார் சார். இவர் பெரிய முதலாளியாகவே இருந்தாலும் கேது தசை வரையில் தொழில் க்ளோஸ் ஆகிடும். அல்லது கேது தசை தாண்டி தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் கேது தசையில் தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி சார்? கேதுவுக்கு 10ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பாருங்க, சுக்கிரனா. அவர் நீசம் ஆயிட்டாரா? அப்போ நிச்சயமாக இந்த கேது தசையில் சொந்த தொழில் பண்ண மாட்டார்.
அதுக்கான எண்ணம் வேணா இருக்கலாம், அல்லது அந்த எண்ணமும் கூட சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமா இவர் சொந்த தொழில் கேது தசையில பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான கான்ஸ்டன்டான முடிவுக்கு வந்துடலாம். எப்படி? கேதுவுக்கு 10ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன், அவர் வந்து நீசமாய் நிற்கிறார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்போ ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது சார். அந்த ராகு தசையில அவருடைய வேலை வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப நம்ம தொழிலை பத்தி பேசிட்டு இருந்தோம். வேலை வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னாக்க, ராகு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சகத்துல உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேது வந்து ரிஷபத்துல உட்காந்துருப்பார். லக்னம் வந்து கடக லக்னம்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ராகு தசையில இந்த ஜாதகருடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? தொழில்ங்கிறது வந்து ஜாப் மார்க்கெட்ல இருக்கார் அவர். அப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கார். அவர் வந்து வேலைக்கு போறதுங்கிறது வந்து இந்த சென்ஸ் வந்து சாதாரண ஒரு சின்ன கூலி வேலையா இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய வேலைகளா இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்துல பெரிய பெரிய வேலைகள்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். அது மாதிரி மாசத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறார், மாசத்துக்கு பல லட்சங்கள் சம்பளம் வாங்குறார், அந்த மாதிரியான வேலை. மொத்தத்துல வேலையில இருக்கார். அது சின்ன வேலையா இருக்கட்டும், பெரிய வேலையா இருக்கட்டும், சின்ன சம்பளமா இருக்கட்டும், பெரிய சம்பளமா இருக்கட்டும், மொத்தத்துல வேலையில இருக்கார். அப்படி வேலையில இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு இந்த தசை வந்து ராகு தசை வந்து நடக்குது. அதான் லக்னம் கடக லக்னம், ராகு வந்து விருச்சகத்துல நின்றுட்டு இருக்கார். இப்ப இவருக்கு உத்தியோகம் வந்து நல்லா இருக்குமா ராகு தசையில அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்க, உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். லக்னத்துக்கு 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம். இந்த உத்தியோக ஸ்தானாதிபதி இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஆட்சியாகவும் ஆகக்கூடாது, உச்சமாகவும் ஆகக்கூடாது. அதாவது மேஷத்திலையும் உட்கார்ந்துருக்க கூடாது, விருச்சகத்துல ராகுவோடையும் உட்கார்ந்துருக்க கூடாது, அல்லது மகரத்திலையும் போய் உட்காரக்கூடாது. இந்த 3 ஸ்டைல்ல உட்காந்துச்சுன்னா நிச்சயமா அந்த ஜாதகர் வேலையை விட்டு வெளில வந்துடுவார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது என்னதே தங்கமான வேலையா இருந்தாலும் நீயே வச்சுக்கடா, நீயும் சரி உன் வேலையும் சரின்ட்டு வெளில வந்துடுவார். சார் நான் இப்போ லக்னத்தை தொடலை, ஏதோ ஒரு லக்னம். அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் உட்காந்துருக்காருன்னா, அந்த செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில நின்னால் இவர் வேலையை விட்டு வெளியில வந்து சொந்த தொழில் நோக்கி போவார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட், அல்லது ஜாயின் வெஞ்சரை நோக்கி போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் வந்துடும். சரி, இப்போ இந்த செவ்வாய் வந்து அப்படி ஆகலை. இவர் என்ன பண்ணியிருக்கார், 4வது கேந்திரத்தில் நிற்கிறார், அல்லது 10வது கேந்திரத்தில் ஆட்சி ஆகிடுறாரு. லக்ன கேந்திரத்திலே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீசம் பெற்ற நிலையில நிற்கிறாருன்னு எடுத்துக்குவோம். லக்ன கேந்திரத்தில் நிற்கிறார். அப்போ இது சரியா வருமா? இந்த ராகு தசையில இவருக்கு வந்து ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல ஜாப் பிரமாதமா இருக்கும். இந்த இடத்துல செவ்வாய் நீசமாயிட்டாருன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல செவ்வாய் கேந்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் இந்த ராகுக்கு செவ்வாய் 12ல மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இங்க வந்து லக்னத்துக்கு கேந்திரத்தில் நிற்கிறார். ராகுவுக்கு 12ஆம் இடமா போனதுனால இவர் வந்து இடம் விட்டு இடம் மாறி, ஊர் விட்டு ஊர் மாறி பண்ண வேண்டிய சூழல் வரும். இது ராகு தசை ஆரம்பிச்சதுக்கப்புறம் தன்னுடைய உத்தியோகத்தை. ஆனால் அது லக்னத்துக்கு 4ஆம் இடமா இருக்கனால நிச்சயமா இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் டு ஹிம். அதில் வந்து ரொம்ப சௌரியமான ஒரு இடத்துல உட்காந்து வேலையை பார்ப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். அப்போ பாருங்க, இந்த ராகு தசை நடத்துறாரு. இந்த ராகு தசை நடத்துறதுல ராகு தசையில ஒரு வேலையில ஸ்ட்ராங்கா உட்காந்துருப்பாரா அப்படின்னா, இந்த இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெறாமல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்னத்துக்கு மறையாமல் இருக்கிறதுங்கிறது ராகுவுக்கு மறைகிறத பற்றி பிரச்சனை இல்லை. ராகுக்கு மறைஞ்சா இடமாற்றம் தான் வரும். ஸோ இது மாதிரியான அமைப்பில் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். அதே இது ஆட்சியாவோ உச்சமாவோ உட்காந்துருக்கார் அப்படின்னா நிச்சயமா அந்த டைம் அந்த ராகு தசை நடக்கிறப்ப இவருக்கு வந்து வேலை போயிடும், அடுத்து தொழிலை நோக்கி மூவ் ஆயிடுவார், சொந்த தொழிலை நோக்கி அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சத்தை எடுத்துக்கிடலாம். சரியா? இப்போ பாருங்க, ஒருத்தருக்கு ராகு தசையில தொழில் ஸ்தானம், கேது தசையில தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது சக்சஸா சொந்த தொழில் போவாங்களா, ஜாப் மார்க்கெட்ல இருப்பாங்களாங்கிற கேள்விக்கு அப்படி டக்குன்னு பதில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகுமா அப்படின்னா, நீங்க ராகு தசை சக்சஸா கொடுக்குமா, கேது தசை சக்சஸ் கொடுக்குமான்னு பாருங்க. ஏன்னா இப்ப குரு தசைக்கு பலன் எடுக்கிறதுக்கும் சனி தசைக்கு பலன் எடுக்கிறதுக்கும் ராகு கேது தசைக்கு பலன் எடுக்கிறதுக்கும் வாஸ்ட் டிஃபரெண்ட் இருக்கு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அப்போ இங்க பல்ஸ் பிடிக்கிறது ரொம்ப நிதானமா பிடிக்கணும், எது ராகு எதுக்கு பிடிக்கிறப்ப. ஆனா இப்ப குருவுக்குன்னா ஒரு சிங்கிள் விஷன்லயே எடுத்துடலாம். இது வந்து மல்டிபிள் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கரப்பாம்பூச்சிக்கு வந்து கூட்டு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா டைரக்ஷன்லையும் பார்க்குமா கரப்பாம்பூச்சி. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா மதனுடைய வந்தார்கள் வென்றார்கள்ங்கிற ஒரு புஸ்தகத்துல தான் எழுதியிருப்பாரு. நேற்று வந்த சுண்டைக்காய் பயலை என்று அந்த கரப்பாம்பூச்சி நம்மை பார்த்து கேட்கும் அப்படின்னு. அத்தனை கோடி வருஷமா இருக்கான் சார் கரப்பாம்பூச்சி. அதுக்கப்புறம் தான் ஹோமோசிபியன்ஸ் வந்திருக்கான், மனுஷன் வந்திருக்கான். சரி, இப்போ
இந்த ராகு கேதுவுக்கு அந்த பலன் எடுக்கிறப்ப அது மாதிரி, அதாவது மல்டிபிள் விஷன் வச்சு எடுத்தோம்னா தான் சரியா வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம். அப்போ ஒருத்தருக்கு ராகு தசையில அவர் வேலையில இருப்பாரா, வேலையை விட்டு வெளில வந்துருவாரா, சொந்த தொழில இருப்பாரா, அந்த சொந்த தொழிலை விட்டு வெளில வந்துருவாரா, தொழில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸை நம்ம இது மாதிரியான அமைப்புல எடுத்துக்கிடலாம். அப்போ ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது அப்படிங்கிறதுனாலயே அந்த தொழில் கெட்டு போயிரும்னோ, அல்லது ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது அப்படிங்கிறதுனாலயே அவர் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாருனோ அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. 10ல் ராகு இருந்து 10ஆம் இடத்ததிபதி நீசமாக இருக்கார் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா இந்த 10ல் நிற்கிற கேது தசை நடக்கிறப்ப நிச்சயமாக பாதிக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, கமெண்ட்ல போடுங்க. லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கேது தனிச்ச நிலையில நின்று அந்த கேது தசையில் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனவங்கிற சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நல்லாவே சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. பெரும்பகுதி சக்ஸஸ் ஆகாமல் விழுந்திருப்பாங்க 10ல் கேது வந்தப்ப, அது கேது தசை நடந்தப்ப. 6ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேது தசை ஆரம்பிக்கல கன்ஃபார்மாக வேலை மாறிடும் சார். அந்த வேலையில் சேஞ்சஸ் வந்திருக்கும். இல்லை எனக்கு 6ல் கேது உட்காந்துருக்கு, கேது தசையே கிடையாது அப்படின்னா வேற ஏதாவது தசையில கேது புத்தி வருது இல்லையா, அப்போ உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் மாறும். டெப்டேஷன் கொடுத்துருப்பான் அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஜாப் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுக்கும். அதாவது பெரிய வாஸ்ட் சேஞ்ச் கொடுக்கலனால இட் மே பி த இன்டர்னல் சேஞ்ச், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான அம்சம். அப்போ ராகு அந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தை வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறது. இப்போ ராகு தசையில என்ன மாதிரியான தொழில் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, நீங்க லக்னத்துக்கு எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ராகுவுக்கு 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல போனோம்னா சரியா வந்துடும். இங்க பாருங்க, மீன லக்னம் அப்படி வச்சுக்கிடுவோம். அதான் அரை மணி நேரம் ஆயிடுச்சாட்டிருக்கு. லக்னம் மீன லக்னம். மீன லக்னத்துக்கு ராகு வந்து 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இவர் கூட வந்து சுக்கிரன் உட்காந்துருக்கார். ராகு சுக்கிரன் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இப்போ இவருக்கான தொழில் ஸ்தானம் என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் சுக்கிர தசையில வரும், ராகு தசையில அது வராது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ ஒரு தசைக்கும் தொழிலை மாற்றிக்கிட்டே போகலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. வேற ஒரு தொழிலுக்கு பிரான்ச் ஏற்படுத்துவாங்க, அட்ஜாயிண்டாக வேற தொழில் பண்ணுவாங்க. அல்லது இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலை என் மச்சினை வந்துட்டேன், அவனை பார்க்க சொல்றேன், என் தம்பிக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன், அல்லது எங்கள் அப்பாவை பார்க்க சொல்லிட்டு நான் வேற தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், இப்படிலாம் கூட வருவாங்க. சரி, இப்போ 10ல் ராகுவும் கூட சுக்கிரனும் உட்காந்துருக்காரு, மீன லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து டிராவல்ஸ் தொழில்ங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக வரும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட லைன் நல்லபடியாக வரும். அதே மாதிரி ஆமாங்க, அது என்னது இந்த தங்குறது, மலைவாசஸ்தலங்கள் அல்லது டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ரெசார்ட்ஸ், ரைட், ரெசார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா வரும். இந்த ராகு சுக்கிரன் காம்பினேஷனுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் தொழில். அது 10ஆம் இடத்துலயே இருந்துச்சுனாக்க அருமையான தொழில் அமையும். அது பாருங்க, ராகு சுக்கிரன் சேர்ந்துருந்துச்சுன்னா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, பலதார யோகம் வந்துடும், பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்க மாட்டேன், நம்ம உடனே அடுத்த ஆராய்ச்சிக்கு போயிடுறது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. நம்ம சட்டையை போட்டு மே பட்டன் போட்டணும் அப்படின்னா கீ பட்டனை பற்றி சிந்திக்க மாட்டோம், மே பட்டனை பற்றி தான் யோசிப்போம். அந்த பட்டன் எங்கே இருக்குது, அதுக்கான ஹோல் எங்கே இருக்குன்னு பார்த்து லாக் பண்ணுவோம் இல்லையா. அப்போது அது மாதிரி நீங்கள் வந்து ராகு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா ராகு சுக்கிரனுடைய மற்ற ஃபினாமினாவை விட்டுருங்க, தொழிலில் அது என்ன பண்ண போகிறார், நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா கேள்வி வந்து கேட்குறது தொழில் பற்றி கேட்குறாங்க. ஸோ வி ஆர் இன் எ பொசிஷன் தட் வி வாண்ட் டு கிவ் த ஆன்சர் வாட் தே ஹவ் எக்ஸ்பெக்டட் இல்லையா. அப்போ வந்து அந்த கொஸ்டினுக்கான பதில் எடுக்கிறதுக்கு தான் அதை எடுக்கணும். அப்போ இந்த ராகு சுக்கிரன் காம்பினேஷன் 10ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறது யோகமான அமைப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. இதே வந்து ராகுவோட எந்த கிரகமும் சேரலை போ அப்படி வச்சுக்கிடுவோம், எந்த கிரகமும் ராகுவோட சேரலை, ஆனால் ராகுவை குரு பார்க்கிறார், சரியா, அல்லது குரு ராகுவை பார்க்கிறார், அல்லது ராகு குரு ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்காங்க, இப்படி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு தொழில் எப்படிப்பா அமையும், வட்டிக்கடை தொழில் அமையும், ஃபைனான்ஸ் தொழில் பண்ணாங்கன்னா நல்லபடியாக விருத்தி ஆவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் குரு வக்கரமாக இருந்துச்சுன்னா இன்னும் பட்டையை கலப்பையான்ற மாதிரியான அமைப்பு. அதே இது வந்து குரு வந்து இதை கேதுவோட நின்று பார்க்குறாரு இல்லையா, வக்கரம் ஆகலை, ஆனால் குரு பவர்ஃபுல்லாக இருக்கார், ஆட்சி உச்சத்தில் இருக்கார். ராகு மியூச்சுவல் ஆஸ்பெக்டில் பார்க்குறாரு அப்படின்னா, நேர்பார்வையாக பார்த்துக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேவை சார்ந்த தொழில்களில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருப்பாங்க, ஒரு இது டே கேர் சென்டர் வச்சுருப்பாங்க, அல்லது குழந்தைகளுக்கான பொருட்கள் வைக்கிறதுங்கிறத வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா பேங்கிங் சம்மந்தப்பட்டது, அடகு கடை சம்மந்தப்பட்ட லைனில் இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நல்லா விருத்தியாகும் உங்களுக்கு. அப்போது
ராகு வந்து ஒரு பிளைன் பெயிண்ட், ஒயிட் பெயிண்ட் மாதிரி. அது கூட என்ன கிரகம் சேருதோ அதனுடைய காரகத்துவத்தை கொஞ்சம் ஊற்றி அப்படி 2 சொட்டு விட்டு அந்த மிஷினில் வச்சு சர்ன்னு ஒரு கலக்கினோம்னா அந்த காம்பினேஷனுக்கு என்ன தொழிலுங்கிறது வந்துடும். சரியா? இப்போ ராகுவோட சனியை சேர்த்து வைங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக்கல் லைன் நல்லாயிருக்கும், பில்டிங் மெட்டீரியல் லைன் நல்லாயிருக்கும், அதே மாதிரி லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதுங்கிறது நல்லாயிருக்கும், ரிசோர்ஸஸ் சப்ளை பண்ணுறதுங்கிறது அது ஹை டெக்னாலஜியில் போயிருங்க, ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்துடுது. சரி, ராகு புதன் சம்மந்தப்பட்டிருக்குது. இன்றைக்கி இருக்க பாயிண்டே எடுத்துங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லாயிருக்கும், புதன் வந்து டேட்டா சார், அப்போ டேட்டா சயின்ஸ் பண்ணலாம், டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணலாம், இதெல்லாமே வந்து அந்த ராகு புதன் காம்பினேஷன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து ராகு புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிற பட்சத்தில் எய்தர் தே வில் டூ த ஓன் பிஸ்னஸ் ஆர் ஜாப், ஏதோ ஒன்று. அந்த பக்கம் ஒன்று இதில் யோகமாக இருந்தால் ஜாப்பில் உட்காந்துதுன்னா தொழிலில் உட்காந்துருப்பாங்க, யோகம் கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜாப்பில் உட்காந்துருப்பாங்க, அது ரிலேட்டடான ஜாப்பில் உட்காந்துருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது ஒரு திசை நடக்கிறப்ப அந்த திசைக்கான தொழில்கள் கணிக்கிறதுங்கிறது வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு முன்னுதாரணம். அதாவது முன்னால் எடுத்து காமிச்சிருக்கேன்னு சொல்லலாமே தவிர இதை வந்து நான் வந்து முழுமையாக சொல்லிட்டேன், பர்ஃபெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பர்ஃபெக்டாலாம் சொல்ல முடியாது யாராலையும். அப்போது இப்பேற்பட்ட அதாவது இந்த திசைக்கான தொழில் கணிக்கக்கூடிய டெக்னிக் அப்படிங்கிறதுல ஒரு ஓரத்தை லேசாக அப்படி சுரண்டி விட்டமே இன்னைக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. கற்றது கையளவு கல்லாதது உலகனவலம் கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவர்கள் எறும்பும் தன் கையால் எஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்காக நம்ம படித்ததுங்கிறதெல்லாம் இந்த இத்துணுண்டு தான். அதை வச்சுக்கிட்டு ஆலாபனை பண்ணுறது இருக்குது வருங்க, அதுதான் நிறையா அப்படி கிலோமீட்டர் கணக்கில் இழுத்துக்கிட்டு வர்றதுங்கிறது அந்த மாதிரி தான் இழுத்துக்கிட்டு பேச முடியுமே தவிர எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஒரு ½ hour ஸ்பீச்சுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னாக்க அது அப்படி கிடையாது. அதனால் இதனுடைய இதெல்லாம் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, இதில் வர்ற டவுட்டெல்லாம் வந்து இன்கேஸ், அதாவது நான் சொல்கிறது வந்து ஜாதகத்துக்கான கேள்விங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு ஜோதிட ரீதியான இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பை காட்ஸ் கிரேஸ் பதில் கொடுக்குறேன். சரியா? மீண்டும் நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.